ஏய் பூஜா, சமையல் முடிச்சிட்டேன், சாப்பிட வா. உன்கிட்ட தாண்டி சொல்லிட்டு இருக்கேன், எழுந்து வா. ஏய், நீ இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கியா? இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த சந்தோஷமே இல்லாம எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க. எவ்வளோ ஒருத்தி செத்து போயிட்டாங்கிறதுக்காக நம்ம வீட்டை ஏண்டி இழவு வீடாக்குற? உனக்கு வேணா மாதவி மேடம் எவ்வளவு ஒருத்தியா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்பா அம்மா கடவுள் மாதிரி. அவங்க இல்லாம என் வாழ்க்கையை முடிச்சு போன மாதிரி இருக்குமா? உனக்கு என்னடி பைத்தியம் மாடி குடிச்சிருக்கு? பெத்தவ உன் முன்னால குத்துக்கள் மாதிரி நிக்கிற. அந்த கேடு கட்டவ செத்ததுக்கு போய் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுங்கறியே. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் இப்படி பேசலம்மா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உண்மையாவே எல்லாமே முடிச்சு போன மாதிரி இருக்கு. மாதவி மேடம் என்ன ஒரு ஸ்டூடெண்டாவே பார்க்கல. பெத்த பொண்ணு மாதிரி தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. அவங்கள மாதிரியே நானும் ஒரு ப்ரொஃபசர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அவங்க ஆசையை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவதான் இப்ப போய் சேர்ந்துட்டால. அவளோட சேர்த்து அந்த ஆசையை தொலைச்சு தலைமொழிகிடு. பெத்தவ ஆசைப்படுற மாதிரி நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகுற வழிய பாரு. இந்த சமயத்துல கூட உன்னால எப்படி எல்லாம் பேச முடியுது? எதிரி செத்து போனாலும் ஒரு நிமிஷமாவது அதுக்காக வருத்தப்படுறதுதான் மனுஷ குணம். ஆனா அவங்க முகத்தை கடைசியா பாக்குறதுக்கு கூட நீ என்ன அனுமதிக்கலாமா? கொஞ்சம் கூட மனுஷ தன்மையே இல்லாம நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா? உன் வயித்துல பிறந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன். ஏய், போத நிறுத்திடி. அந்த ஒழுக்கம் கெட்டவ உயிரோட இருந்த வரைக்கும் அவ கூட சேர்ந்து என்ன சாகடிச்ச. இப்போ அவ பேரை சொல்லி சொல்லி சாகடிக்கிற. அவ இருந்தாலும் இல்லன்னாலும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டா போல இருக்கு. மனுஷனா பிறந்த எல்லாருமே ஒரு நாளைக்கு போய் சேர்ந்து தாண்டி ஆகணும். அவ இவ்வளவு சீக்கிரம் சாகணுங்கிறது அவளோட விதி. அவ சுமந்துகிட்டு இருந்த பாவம் மூட்டையே அவளை கொண்டு போயிடுச்சு. அதுக்கு என்ன என்னடி பண்ண சொல்ற? நீ ஒண்ணு பண்ண வேண்டாமா? இவ்வளவு நாளா மேடத்தை பத்தி நீ தப்பா பேசினதெல்லாம் போதும். இனிமேலாவது அவங்கள பத்தி தப்பா பேசாம இருமா. நான் அவளை பத்தி பேசாம இருக்கணும்னா நீ என் பேச்ச கேட்டு நடந்துக்கணும். முகத்தை கழுவிட்டு ஒழுங்கா வந்து சாப்பிடு. உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு. என்ன கம்பல் பண்ணாத. ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எவ்வளவு ஒருத்தி போய் சேர்ந்ததுக்காக இப்படி சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கியே. நான் சேர்த்தாலும் இப்படிதான் ஃபீல் பண்ணுவியா? என்னதான் இருந்தாலும் நீ என்ன பெத்தவளாச்சேம்மா. எனக்கு ஃபீலிங் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேமா. இந்த உலகத்தை விட்டு போறவங்க வாழ்ற காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு நினைச்சுதான் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம வேதனையும் துயரமும் இருக்கும். மாதவி மேடம் கடைசி வரைக்கும் நல்ல மனுஷியா தான் வாழ்ந்துட்டு போனாங்க. அதனாலதான் அவங்கள இழந்தது என்னால கூட இல்ல. அவங்கள சுத்தி இருக்கவங்களால தாங்கிக்க முடியல. கொஞ்சம் காலம் வாழ்ந்தாலும் அவங்க நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயம் போதுமா? ஆனா நீ எப்படி வாழ்ந்திருக்க? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எத்தனை பேர் வருத்தப்படுவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? நீ வாழ்ற வாழ்க்கையோட லட்சணம் உனக்கு அப்பதாமா புரியும். என்னத்த எனக்கு ஸ்வீட் எதுவும் செய்யலையா? இன்னைக்கு எதுக்கு ஸ்வீட்டு? இவ்வளவு காலமா நீங்க யாரோ விரோதியா நினைச்சு வெறுத்து ஒதுக்குனீங்களோ அந்த மாதவி அக்கா தான் போய் சேர்ந்துட்டாங்கல்ல. அது உங்களுக்கு விசேஷம் தானே. அந்த சந்தோஷத்தை ஸ்வீட் செஞ்சு கொண்டாட வேண்டாமா? என்னம்மா குத்தி காட்டுறியா? மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா தான் உறுத்தலாவும் குத்தலாவும் இருக்கும். உங்களுக்குத்தான் அது சுத்தமா இல்லைன்னு அக்கா விஷயத்துல காமிச்சிட்டீங்களே. என்னதான் கோவமும் வெறுப்பும் இருந்தாலும் கடைசியா ஒரு தடவை நீங்க உங்க முகத்தை வந்து பார்த்திருந்திருக்கலாம். அதுக்கு கூட உங்க பிடிவாதமும் கௌரவமும் இடம் கொடுக்கலையே. அக்கா உயிரோட இருந்த வரைக்கும் நீங்க அவங்க மேல கோவமா இருந்தீங்க. இந்த குடும்பத்துல ஒரு தீங்கிற அதிகாரத்தையும் நீங்க உங்களுக்கு கொடுக்கல. ஆனா அவங்க செத்ததுக்கு அப்புறமும் அந்த கோவத்தையும் வெறுப்பையும் காட்டுறதுல என்னத்தை அர்த்தம் இருக்கு? உங்க மருமகளா இல்லாட்டியும் கொஞ்ச நாள் உங்களோட பழகுனவன்ற நினைப்பிலையாவது நீங்க வந்திருந்திருக்கணும். அந்த அளவுக்கு கூட உங்க மனசுல ஈரம் இல்லைன்னு நினைக்கிறப்போ ரொம்ப வேதனையா இருக்கத்த. உங்க மனசுல இருந்து ஒரே ஒரு குறை, நீங்க உங்களை ஏத்துக்கலைங்கிறது மட்டும்தான். எப்படியாவது அந்த குறையை சரி செஞ்சு அவங்கள உங்களோட சேர்த்து வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்.
வெளி உலகத்துக்கு காட்டிக்கலைன்றாலும் அக்கா மனசுலயும் அந்த ஆசை இருந்திருக்கும். அது நிறைவேறாமலேயே அக்கா ஆயுள் முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்காக இப்ப நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட அக்காவோட ஆத்ம சாந்தி அடையும். ஆனால் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி கல்லா இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல அத்தை. மாதவி அக்கா 3 நாள் தான் ஜீவா மாமாவோட வாழ்ந்திருக்காங்க. ஆனா அந்த நினைப்போட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க. மாமா இறந்தப்ப அவங்களுக்கு சின்ன வயசு தான். அவங்க நினைச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்க முடியும். ஆனால் ஏன் அப்படி செய்யலை? மாமா இப்பவும் தன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறதா அக்கா நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் மேல பிரேம் வச்சிருந்தாங்க. கொலகாரின்னு சொல்றது ரொம்ப கொடுமையாத்த. நீ என்னதான் சொன்னாலும் அவள அக்கா உயிரோட இருந்த வரைக்கும் தான் நீங்க அவங்கள புரிஞ்சுக்கல. சரி, அவங்க தப்பே பண்ணி இருக்கட்டும். மரணத்துக்கு பிறகு கூட மன்னிக்க தெரியல என்றால் நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமா இருக்கிறதுக்கே. என்னடி ரொம்பதான் வாய் நீளுது. வேண்டாம் அத்தை, இப்ப வரைக்கும் வயசுல மூத்தவங்கண்டு மரியாதையோட தான் பேசிட்டு இருக்கேன். என்னை இதுக்கு மேல பேச வச்சிடாதீங்க. ஏய் பூஜா, ஏண்டி ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? அவங்க வர நேரமாச்சுல்ல. எனக்கு தான் அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு வராங்க? ஏய், ஏதாவது பேசுன கொன்னிடுவேன் உன்னை. திரும்ப. ஏய், அவங்கள வந்துட்டாங்க போல இருக்கு. சீக்கிரம் ரெடி ஆகு, நான் உங்களை போய் பாக்குறேன். வாங்க. உட்காருங்க சம்மந்தி. சரிங்க. வாங்கம்மா உட்காருங்க. வாங்க மாப்ள, உட்காருங்க. ஆண்டி, இவன் என்னோட ஃப்ரெண்ட் விஷ்வா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்ப்பா. பூஜாவை நான் லவ் பண்றதுக்கு இவன் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆஹா. டேய் சும்மாறா, அதெல்லாம் போய் ஆண்டிட்ட சொல்லிட்டு. சரி பேசிட்டு இருங்க, நான் போய் பூஜா கூட்டு வரேன். ஓகே. இனிமேலாவது ஒழுங்கா இருப்பியா இல்ல கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பியா? இல்லப்பா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா. இனிமேல் பாருங்க, அந்த தினேஷான நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் நடந்துப்பேன். ஏய் பூஜா, என்னடி மறுபடியும் படுத்திட்டு இருக்க? அவங்க வந்துட்டாங்க, டைம் ஆச்சு, சீக்கிரம் எந்திரி. மா, அவங்கள போக சொல்லுமா, எனக்கு அவங்கள பார்க்கவே இஷ்டம் இல்ல. ஏய், என்ன விளையாட்டா இருக்கு அவனுக்கு? வா, கீழே வந்து மரியாதையா நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்க. தேவை இல்லாம ஏதாவது பிரச்சனை பண்ண அப்புறம் சரியா இருக்காது, பாத்துக்க. வா. ஒரு நிமிஷம் வந்துடுறேங்க. என்னங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கால? ஆ. நம்ம பையன் இந்த ஒரு விஷயத்துல தான் சரியா நடந்துக்கிட்டான். காஃபி குடுமா. எடுத்துக்கங்க சம்பந்தி. இருக்கட்டுமா, முதல்ல தட்ட மாத்திக்கோ. எந்திரி. இந்தாங்க சம்பந்தியம்மா. சந்தோஷம் சம்பந்தி. இந்தாங்க சம்பந்தி, வாங்கிங்க. பூஜா போ, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா. உட்காருங்க சம்பந்தி, நான் அவளுக்கு புடவை மாத்தி கூட்டிட்டு வரேன். சரிங்க. காஃபி சாப்பிடுங்க. போ பூஜா. நீ பெரிய ஆளு ப்ரோ, கல்யாணம் வரை கொண்டு வந்துட்டியே. தட் இஸ் தினேஷ். ஏய் உட்காரத, எந்திரி, புடவை மாத்து. மா, தலை வலிக்குதுமா, கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வாயே. அவங்கள கிளம்பி போட்டோம், அதுக்கப்புறம் உனக்கு காஃபி போட்டு தரேன். புடவை மாத்து வா. மா, நான் புடவையை மாத்திக்கிறேம்மா, தலைவலி மண்டைய பொழக்குது.
ப்ளீஸ் காஃபி போட்டு எடுத்துட்டு வாயேன். அதுக்குள்ள நான் புடவையை மாத்திக்கிறேம்மா. ஏதாவது ஒண்ணு சொன்னா கேட்க மாட்டியே. சீக்கிரமாத்து, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பூஜைக்கு தலைவலிக்குதுன்னா காஃபி கொடுத்துட்டு வரேன். ஓ ம். சரி. இத வந்துடுறேன். சரிங்க. டேய் உன் கல்யாணத்துக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பியாடா? டேய் உனக்கு ஒரு செயினே பண்ணி போடுறேன்டா, அலையாதடா. தேங்க்ஸ்டா மச்சா. பூஜா, காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் புடவை அப்படியே போட்டு வச்சிருக்கா பாரு, ரெடி கூட ஆகாம. பூஜா எங்க? பூஜா, பூஜா எங்க? பூஜா எங்க போனான்னு தெரியல. பூஜா, பூஜா, ஐயோ, கடவுளே. என்னங்க சம்பந்தியம்மா, என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க? பூஜாவை காணுங்க. பூஜாவை காணாமா? எங்க நல்லா பாத்தீங்களா மாடியில? நல்லா பார்த்தேன். புடவை கட்ட சொன்னேன், தலை வலிக்குது, காஃபி எடுத்துட்டு வர சொன்னா, எடுத்துட்டு போய் மேல பாக்குறேன், பூஜாவை காணோம். என்னங்க இதோ இந்த ரூம் தான் சம்மந்தி. இந்த ரூம்ல தான் இருந்தா. என்னங்க இங்கேயா? ஆ, காணுங்க. என்னங்க இது? வீட்ல விசேஷம் நடக்கும்போது இப்படி பொண்ணு காணுன்னு சொல்றாங்க. ஏங்க நாங்க தட்டை மாத்திக்க வருது பூஜாவுக்கு தெரியும் தானே? தெரியும் சம்மந்திமா. அப்புறம் என்னங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. புடவைய கொடுத்து கட்டிக்க சொல்லிட்டு நான் காஃபி எடுத்துட்டு வரலான்னு கீழே வந்தேன். அதுக்குள்ள அவ எங்க போனான்னு தெரியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணு எங்க போவா சொல்லுங்க? இப்படி நாங்க வந்திருக்க நேரத்துல உங்க பொண்ணு காணுன்னு சொன்னா நாங்க என்னங்க நினைக்கிறது? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? அவங்களே பொண்ணை காணோன்ற டென்ஷன்ல இருக்காங்க. நீ வேற கேள்வி மேல கேள்வி கேட்டு அவன் மனசு நோகடிக்காத. சரி, பூஜாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்ணி பார்த்த சம்மந்தி, சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. சுவிட்ச் ஆஃப்னு தாங்க வருது. ஏங்க, உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? அவ சம்மதத்தோட தானே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணீங்க? அவ இந்த கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் தான் பிடிவாதமா இருக்கிறத பார்த்துட்டு அவ மனசு மாறிடுவா, எப்படி அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அவ என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அசிங்கப்பட்டது நீங்க இல்லம்மா, நாங்க தான். நான் என் பொண்ணோட மனசை மாத்திடுவேன்னு சொன்னதுனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம். உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நாங்க வந்திருக்கவே மாட்டோம். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா எல்லாரும் எங்களை கேவலமா பேசுவாங்க. நல்ல வேலை நாங்க மட்டும் வந்தோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு கூட்டிட்டு வந்திருந்தா எவ்வளவு பெரிய அவமானம். என்ன மன்னிச்சிடுங்க. என் பொண்ணு இப்படி ஏமாத்துவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலையிலேந்து அவ என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேசவும் இல்ல. அவ இதை ஏத்துக்கிட்டா போல இருக்குன்னு நான் தான் முட்டாள்தனமா நம்பிட்டேன். அவ மனசுல இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்திருப்பேன். எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இப்படி புலம்புறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பிடிக்கலையா இல்ல எங்க பிள்ளைய பிடிக்கலையான்னு சொல்லுங்க. ஏங்க, உங்க பொண்ணு வேற எந்த பையனையாவது லவ் பண்றாளா? தெளிவா சொல்லிடுங்க. நாங்க எங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பாத்துக்கிறோம். அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தி. அவளுக்கு உங்க புள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா படிக்கணுங்கிற ஆசையில தான் அவ புத்தி கிட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டா. மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல. காரணம் என்ன வேணா இருக்கட்டுங்க, ஆனா நாங்க அசிங்கப்பட்டது தானே மிச்சம். இத பாருங்க, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. இப்படி தட்டை மாத்தும் போது ஓடி போறவ கல்யாணத்தன்னைக்கும் செய்ய மாட்டேன்னு என்னங்க நிச்சயம்?
வேணாங்க, இந்த இடம் வேண்டாம். நம்ம பையனுக்கு வேற இடம் பாத்துக்கலாம். அம்மா, பூஜாவை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதை மீறி எதனா பொண்ணு பாத்தீங்க, என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது. டேய், அந்த பொண்ணு நமக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா? கல்யாணம் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றது சகஜம்தான். இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு பொண்ணு வேணான்னு சொல்லி முடிவு எடுத்தோன்னு வையே, அப்புறம் நம்ம பிள்ளைய நாம இழக்க வேண்டியதா வரும். நம்ம பிள்ளைக்காக நாம இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எங்கம்மா, உங்க பொண்ணு எங்க போயிருப்பான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த விஷயத்துல யார் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? தெரியல சம்பந்தி. ரிஷியோட வேலையா இல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரிஷிங்கிறது யாருங்க? மாதவியோட தங்கச்சி புருஷன். அவ வீட்ல தங்கியிருந்தப்ப அவன் கூட ஃப்ரெண்ட்லியா பூஜா பழகிருக்கா. இந்த விஷயத்துல அவங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ரிஷி, ரிஷி, பாப்பா எவ்வளவு நேரமா அழுதுட்டு இருக்கா? இவள சமாதானப்படுத்தணும்னு உனக்கு தோணலையா? காதுல ஹெட்போன் மாட்டியிருந்தல்ல, அதனால கேட்கல. பாப்பா விஷயத்துல இவ்ளோ அலட்சியமா இருக்காதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? யாராவது வீட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு போயிட்டா கூட நீ கண்டுக்க மாட்ட போல இருக்கு. ஓ சிச்சு, ரிஷி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ திரும்பவும் அதை மாட்டிக்கிட்டா என்ன அர்த்தம்? உன் கூட பேச பிடிக்கலன்னு அர்த்தம். அதான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே. நீ என்கிட்ட பேசணும்னு நான் ஒன்னு எதிர்பார்க்கல. ஆனா லேப்டாப்பை தூக்கி வச்சுட்டு பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடலாம்ல. அதுக்கு கூட உன்னால கொஞ்ச நேரம் கூட நேரம் ஒதுக்க முடியலையா? ஆரம்பிச்சிட்டியா? என்ன வம்பு கிழக்கெல்லாம் உனக்கு தூக்கமே வராது போல இருக்க. டெய்லி உன் கூட சண்டை போடணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? நீ பொறுப்பில்லாம நடந்துக்கிறதுனால தான் நான் இப்படி பேச வேண்டியிருக்கு. இங்க ரிஷிங்கிறது யாருமா? எங்க ஐயா தான் உள்ள இருக்காரா? இருக்காரு. கூப்பிடு. ஐயா, ஐயா உங்களை தேடி தான் வந்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு டீசெண்டா இருக்க, ஆனா நீ செய்யற காரியமெல்லாம் அப்படி ஒண்ணு நல்லா இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். என்னது புரியலையா? சார், என்ன விஷயமா என்ன தேடி வந்தீங்க? ஸ்டேஷன்ல லாக்அப்லாம் காலியா கிடக்குது. அதான் ஒன்ன மாதிரி ஆள்லாம் கூட்டு போய் ஃபில்லப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி வசதி? சார், விஷயத்தை நேரடியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். யோ, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்பாவி மாதிரி மெயின்டைன் பண்றியா? பயங்கரமான ஆளியா நீ. உங்களோட காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் தேவையில்லை சார். ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா ப்ளீஸ்? நீ யாருமா? இந்த ஆளோட ஒய்ஃபா? ஆமா. உன் புருஷன் பூஜாங்கிற பொண்ணை கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கிறதா என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை பத்தி இவர்கிட்ட விசாரிக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். யோ, என்னையா முழிக்கிற? மரியாதை என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்ல பூஜா யாருன்னே தெரியாதுன்னு என்கிட்ட போய் சொல்ல போறியா? சார், பூஜா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் சார். ஆனா அவங்கள நான் கடத்திட்டு வரல. இன்ஃபேக்ட் அவங்க காணாம போன விஷயம் இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். காலையில கூட அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். அப்ப கூட அவங்க வீட்ல தான் இருந்தாங்க. அதுக்குள்ள எப்படி தெரியல. யோ, பயங்கரமா நடிக்கிறியா? ஆனா இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் தயாரா இல்ல. கான்ஸ்டபிள் சார், நீ அந்த பக்கம் போய் பாரு. யோ, நீ உள்ள போய் பாரியா? ஓகே சார். போங்க சார். நவரே. சார், நவரன்னு சொல்றல. சார்.